அக்கா சொல்லுங்கண்ணா. அக்கா நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் அவரு ஃபேஸ்ல பிம்பிள்ஸை பிரஸ் பண்ணி பீடிங் ஆகி அந்த இடம் ஃபுல்லாமே நல்லா பிளாக் ஆயிடுச்சாமாக்கா. அந்த பிளாக் ஸ்பாட்ல போற மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஃபேஸ் வாஷ் தான் சொல்லுங்கக்கா. ஆனா அதுக்கு முன்னாடி உங்க ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற ஃபேஸ் வாஷை செலக்ட் பண்ணலாம். எந்த ஸ்கின்னுக்கு எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம், அது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நான் சொல்றேன். ஸ்கின்ல 4 டைப்பா பிரிக்கிறாங்க. ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின்னு. நான் ஃபர்ஸ்ட் ஆயிலி ஸ்கின், முகம் எப்பயுமே ஆயிலியா இருக்கும். இதுக்கு ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் மற்றும் ஜெல் டைப் ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணலாம். சாலிசிலிக் ஆசிட் மற்றும் கிளைகோலிக் ஆசிட் முகத்துல உள்ள கரும்புலி மற்றும் பருக்களை குறைக்கிறதுக்கு உதவுது. நெக்ஸ்ட் ட்ரை ஸ்கின் காரங்கண்ணா, இவங்களுக்கு ஸ்கின்னே பாத்தீங்கன்னா வறண்டு இருக்குங்கண்ணா. இவங்க கிரீம் பேஸ்டு மற்றும் சோப் ஃப்ரீ ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணலாங்கண்ணா. ஹைலரோனிக் ஆசிட் மற்றும் செராமைட் ஆசிட் இருக்கிற ஃபேஸ் வாஷா பார்த்து நீங்க யூஸ் பண்ணா உங்க ஸ்கின் ட்ரையா ஆகாது, ஈரப்பதமா வச்சிருக்கும். நெக்ஸ்ட் காம்பினேஷன் ஸ்கின்னுங்கண்ணா, இவங்களுக்கு நெற்றி மற்றும் மூக்கு பகுதி ஆயிலியாவோ கண்ணம் ட்ரையாவோ இருக்குங்கண்ணா. இவங்க ஜென்டில் வகையான ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணா நல்லது. நெக்ஸ்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னுங்கண்ணா, இவங்களுக்கு தொட்டாலே ரெட் ஆகிடும் மற்றும் அரிப்பும் ஏற்படும். இந்த வகையா இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா மனமில்லாத அலர்ஜி ஏற்படுத்தாத ப்ராடக்டா பார்த்து ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணுங்க. நான் இது எப்படி யூஸ் பண்ணணும்னா காலையில மற்றும் இரவு இது 2 டைம்ஸ் யூஸ் பண்ணா போதுங்கண்ணா. அதுவும் இல்லாம ரொம்ப அதிகமான சுடுதண்ணியில யூஸ் பண்ணக்கூடாது. மிதமான சுடுதண்ணி மற்றும் குளிர்ந்த தண்ணி யூஸ் பண்ணா போதுங்கண்ணா. ஃபேஸ் வாஷை 30 to 40 செகண்ட் வந்து மசாஜ் பண்ணணும்னா நெக்ஸ்ட் அதை வாஷ் பண்ணதும் ஒரு டவல் எடுத்து தொட்டு எடுத்தா போதுங்கண்ணா. அதிகமா தேய்க்க கூடாது. ஆனா இன்னும் முக்கியமா குளிர்காலத்துல கிரீம் பேஸ்டு கிளென்சரும் கோடை காலத்துல நுர அதிகமா வர டைப் ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்றது சிறந்ததுங்கண்ணா. ஆனா நான் சொன்ன எல்லாமே ட்ரை பண்ணியும் உங்க டார்க் ஸ்பாட், ஆக்னே, பிம்பிள்ஸ் இதெல்லாம் கிளியர் ஆகாம இருந்துச்சுன்னா உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணாம எந்த ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணாதீங்க. இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.